ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்ததும் மீன்பிடி தடைக்காலம் மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் நிவாரண தொகை கூடுதலா ஹைப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கிறதா நல்லதுதான். ஏன்னா வருஷம் 8,000 தான் போடுவாங்க. இந்த ஆட்சி வந்தா 12,000 ரூபாய் போறோம்னு சொல்ல ரொம்ப வரவேற்கிறதா எங்களுக்கு. அதை எப்போ வரணும் நாங்களே எதிர்பார்க்கறோம். நாங்க மக்களுக்கோசம் நாங்க ரொம்ப தான் கஷ்டப்படுறோம். வருமான டைம் இல்லாத அவங்க ஒரு 12,000 ரூபாய் போடுறாங்க. நாங்க வரவேற்கிறோம் ஏடிஎம்கே ஆட்சி. ஏடிஎம்கே ஆட்சி வந்தா நல்லதுதான். மீனவங்க மட்டும் தான் நல்லா சரி பண்றாங்க. மற்ற திமுக ஆட்சியில வந்தா சரி பண்ண மாட்டாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்த மாதிரி தான் எங்களுக்கு கொஞ்சம் 1000 ரூபாய் பாதுகாப்பு 1000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டுருந்தாங்க மாசம். அவங்க வந்தா நல்லதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது 12,000 பெரிய அமௌண்ட் தான். பரவாயில்ல. வந்தா 12,000 கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8,000 ரூபாய் அது கம்மி தான். 8,000 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லை. எங்களுக்கு 60 நாள் வீட்டுல இருக்கிறோம். அது 60 நாள் 8,000 ரூபாய் எங்க குடும்பம் பார்க்க குடும்பம் 8,000 ரூபாய் பத்தாது. 12,000 பரவாயில்ல. ஒரு அளவுக்கு 4,000 ரூபாய் ஒய்த்து கொடுக்குறாலும் அது பரவாயில்ல, நம்பிக்கை வாங்கலாம். தடை காலத்துக்கு 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மீன் குறைஞ்ச காலத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 6,000 ரூபாய் அதெல்லாம் ஒரு அமௌண்டே இல்லை பார்க்க போனா. சாதாரண மகளிருக்கு போடுறாங்க 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் போடுறாங்க. 5,000 ரூபாய் போடுறாங்க. இது நாங்க மாசக்கால வீட்டுல இருக்கிறோம். இது 5,000 6,000 எந்த மூலம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு பார்த்தாலும் 15,000 ஒரு குடும்பத்துக்கு போவான். 2 மாசத்துக்கு 60,000 கொடுக்குறாங்க. 30,000 கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும். ஆனா இவங்க வெறிய 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஒரு 12,000 ரூபாய் ஒரு 12,000 ரூபாய் ஒரு நல்ல அமௌண்ட் தான். வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல திட்டம் தான் சார். இது இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் தேவைப்படுது. ஆனா இப்போது 8,000 ரூபாய் தான் தராங்க திமுக ஆட்சியில. அதிமுக ஆட்சியில தர்றது நல்ல ஒரு திட்டம் தான். இது மேல உயர்த்தி கொடுத்தாலும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா கரண்ட், மின்தடை, பஸ் கட்டண உயர்வு அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பல பிரச்சனை இருக்கு. அதிமுக பீரியட் வந்தா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். எல்லாருக்கும் சேஃப்டியா இருக்கும். அதிமுக பீரியட்ல நிவாரண தொகை நல்லதுதான். மக்களுக்கு எதுவுமே காசு தேவை, அத்தியாவசியம் அதிகமா தேவை. ஆனா எடப்பாடி ஐயா தரதுனால எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். கண்டிப்பா வந்தாதான் ஆட்சி நல்லா இருக்கும். மக்களும் சந்தோஷப்படுவாங்க. அது மக்களுக்கான ஆட்சி. அது கரெக்டான ஒரு வழிநடத்துவாரு. இங்க 8,000 ரூபாய் தடைக்கால திமுக அறிவிச்சாங்க. அது கொஞ்சம் தான் எங்களுக்கு பயன்படுது. இப்ப 12,000 ரூபாய் எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது நல்லது. சிலிண்டரும் 3 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்றாங்க. எங்களுக்கு நல்லா வரவேற்கிறோம் அந்த அதிமுக இதுக்கு ரெட்டைலைக்கு நாங்க ஓட்டு போடுறதுக்கு. இன்னும் எங்களுக்கு இன்னும் நல்லது நல்லா பண்ணும். அவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா பண்ணணும். இந்த ஆனா திமுகவில் சரி கிடையாது. ஒழுங்குமுறை சரியில்லை. அதை ஒழிக்கணும். ஒழிச்சாதான் இந்த உலகம் நல்லா சீர்பட்டு வரும். பாதுகாப்பு கிடையாது. கொலை, பொண்ணுங்க பிராத்துல, இந்த போதை இதெல்லாம் அடிமையாகுதுங்க. எல்லாம் அதெல்லாம் ஒழிச்சா எங்க மக்கள் நல்லா சீர்பட்டு வருவாங்க. இதை நல்லா ஒழுக்கமா இந்த ஆட்சியை அதிமுக இன்னும் நல்லா நடக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வரவேற்போம். ஐயாவுக்கு நல்ல மகிழ்ச்சியா நல்லா வாழ்த்துவோம். நாங்க இப்ப 8,000 ரூபாய் வாங்கணும். பத்தல எங்களுக்கு. இன்னும் மேல் கொண்டு காசு போட ஏழை மக்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமா நல்லா வாழலாம்.